Students, today 8th standard maths unit 4 life mathematics exercise 4.1ல fill in the blanks பார்க்க போகிறோம். அதில் full explanation இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். First question is, if 30% of x is 150 then x is equal to what? x is 500 நமக்கு தெரியும். அது எப்படி வந்ததுங்கிறத நம்ம பார்க்கலாம். First one is, question என்ன கொடுத்துருக்காங்களா, 30% of x is 150. question நல்லா ரீட் பண்ணணும். then x வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இதான் question. questionலேருந்தே நம்ம ஃபார்ம் வந்து எழுதலாம். ஈக்குவேஷன் எப்படி எழுதணும் பாருங்கள். 30% எப்படி எழுதுவோம், 30/100. ஆஃப்னு வந்தனால நம்ம இன்டூ சிம்பிள் போடணும். x எழுதியாச்சு. இஸ் 150, அதாவது x இஸ் 150னா எக்ஸோட வேல்யூ வந்து 150. அப்போ என்ன அர்த்தம், டோட்டலாக இஸ் ஈக்குவல் டு 150. 30% of x is 150 எழுதியாச்சு. 30% of x is 150. இப்போ x என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த x இந்த சைடு வச்சுக்கலாம். இந்த 30/100 இந்த சைடு கொண்டு போகலாம். அப்போது இங்கே டிவிஷன் ஃபார்மில் இருக்கிறதுனால இந்த சைடு வரும்போது என்ன செய்யணும், அப் சைட் டவுன் போயிடும். 100 மேலே 30 கீழே, கேன்சல் பண்ணுங்கள். இங்கே 10 இருக்குது, மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் இஸ் 500 வந்துருச்சா. நவ் செகண்ட் கொஸ்டின் இஸ், 2 minutes இஸ் டேஷ் பர்சன்டேஜ் டு அண்ட் ஆர்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் இஸ் 3 1/3. எப்படி வந்ததுங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின், அதாவது என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, 2 minutes இஸ் dash percentage to an hourனு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது 2 minutesங்கிறது வந்து என்னென்னா இஸ் ஈக்குவல் டு, இஸ்னா இஸ் ஈக்குவல் டு தான் வரும். இஸ் ஈக்குவல் டு dash percentage to an hourனு கொடுத்துருக்காங்க. 2 an hourனு என்ன அர்த்தம், ஒரு ஹவருக்கு வந்து எத்தனை மினிட்ஸ் இருக்கும், இங்கே மினிட்ஸ் இருக்கிறனால இங்கேயும் மினிட்ஸ் எழுதிக்கலாம். 60. இப்போ 60 மினிட்ஸு, 60 மினிட்ஸ் இருக்கும். இங்கே வந்து இன்ட்டு வந்துடும். இப்போ டேஷ்னு கொடுத்தனால இந்த இடத்துல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது எக்ஸ்ன்னு நம்ம வச்சுக்கணும். அப்போது 2 மினிட்ஸ்ங்கிறது வந்து x% ஆஃப் 60, அதான் மீனிங். இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த 2 மினிட்ஸ் இருக்கா, அந்த 2 வந்து இந்த சைடு வச்சுக்கலாம், இது இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். x% இன்ட்டு 60. x% எப்படி எழுதுவோம், x/100 இன்ட்டு 60 இஸ் ஈக்குவல் டு 2. இந்த சைடு மினிட்ஸு, இந்த சைடு மினிட்ஸு. இப்போது வந்துட்டு நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள். 0 0 5 டைம்ஸ் 2 3 டைம்ஸ் வரும். ஸோ இப்போ என்ன வரும் பாருங்கள், இங்கே மேலே x இன்ட்டு 3 இருக்குது, கீழே என்ன இருக்குன்னா 5 இருக்குது. இப்போ இந்த சைடு 2 இருக்குது. இப்போ நம்ம x இந்த பக்கம் வச்சுட்டு இந்த நம்பர்ஸ் இந்த சைடு கொண்டு போகலாம். 3/5 எப்படி மாறும், 5/3 மாறும். இப்போ கேன்சல் பண்ணுங்கள். பண்ண முடியாது, ஏன்னா இங்கே கேன்சல் பண்ண முடியாது, இதுவும் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன செஞ்சிடலாம், மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம். 2 × 5 10/3ன்னு வருது. இப்போது இதை கேன்சல் பண்ணுங்கள். 3 டைம்ஸ் வரும். 3 3s are 9, பேலன்ஸ் 1 வரும். கீழே உள்ள டினாமினேட்டர் எடுத்து எழுதிடணும். அப்போ ஆன்சர் இஸ் x is equal to 3 1/3 வந்துருச்சா, பர்சன்டேஜ். நவ் தேர்ட் சம், if x% of x is equal to 25 then x is equal to dash, answer is 50. பார்க்கலாம் எப்படி வந்ததுன்னு. இப்போ நம்ம கொஸ்டினை பார்க்கலாம். x% of x is equal to 25 அவங்களே கொடுத்துருக்காங்க. x% of x is equal to 25. அப்போது x வந்து என்ன வேல்யூன்னு கேட்குறாங்க. இதுதான் கொஸ்டின். இப்போ பார்க்கலாம். இப்போ நமக்கு தெரியும் x% எப்படி எழுதுவோம், x/100. ஆஃப்னு வந்தனால இன்டூ சிம்பிள், x is equal to 25. இப்போ நம்மளால் இதை வந்து கேன்சல் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன செய்யலாம், இந்த 100 இந்த சைடு வந்து கொண்டு போகலாம். x வந்து ஒன் சைடாக வச்சுக்கலாம். x × x is equal to 25. இந்த 100 வந்து கீழே இருக்கிறதுனால இப்போ எங்கே போயிடும், மேலே போயிடும், இப்படி போயிடும். கரெக்டாக. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். x × x என்ன வரும்,
எக்ஸ் ஸ்கொயர் வரும். இங்கே 25 நம்ம ஸ்கொயர் வேல்யூவில் எழுதணும். எப்படி எழுதலாம்? 5 ஸ்கொயர்னு எழுதலாம். 5 × 5 25. அதே போல் 10 × 10 வந்து 100. இந்த சைடும் ஸ்கொயர் இருக்குது, இந்த சைடும் பவரில் 2 இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போது இதை எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம், இதை 5ன்னு எழுதிக்கலாம், இதை 10ன்னு எழுதிக்கலாம். கரெக்டாக? இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 × 10 50. ஆன்சர் இஸ் 50. In a school of 1400 students, there are 420 girls. ஒரு ஸ்கூலில் 1400 ஸ்டூடெண்ட்ஸு டோட்டலாக இருக்காங்க. அதில் வந்துட்டு 420 மெம்பர்ஸில் கேர்ள்ஸ் இருக்காங்க. The percentage of boys in the school is, அப்படின்னா கேர்ள்ஸ் 420 இருந்தாங்கன்னா பாய்ஸ் எத்தனை பேர், அவங்களோட பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. பாய்ஸ் எத்தனைங்கிறத வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை பர்சன்டேஜில் நம்ம வந்து எழுதணும். கரெக்டாக? இப்போது டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் 1400ங்கிறதுனால அதிலிருந்து 420 நம்ம வந்துட்டு சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்னென்னா பாய்ஸ் எத்தனை பேருங்கிறது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம்? பாய்ஸோட பர்சன்டேஜை கண்டுபிடிச்சிடலாம். செய்யலாமா? அதாவது டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ சொன்னாங்க? 1400. அதில் கேர்ள்ஸ் எவ்வளோ பேர் சொன்னாங்கன்னா 420ன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம பாய்ஸ் எவ்வளவு, பாய்ஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ, அதாவது பாய்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் பாய்ஸ் பர்சன்டேஜ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நம்ம பாய்ஸ் எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சாதான் பாய்ஸ் பர்சன்டேஜ் நம்ம வந்து என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க முடியும். 1400ல் -420, அதாவது டோட்டல்லேருந்து நம்ம என்ன செய்கிறோம்னா கேர்ள்ஸை மைனஸ் பண்ணுறோம். நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் மைனஸ் பண்ணால் இப்போ என்ன வரும்? பாய்ஸ் வந்துடுவாங்க. பாருங்கள், கரெக்ட் பண்ணுறோம். 0 8 9. ஸோ என்ன வரும் ஆன்சர்? 980. இப்போ பாய்ஸ் எத்தனை பேர்? 980. இப்போ பாய்ஸ் பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா? பாய்ஸ் பர்சன்டேஜ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா சிம்பிள் லாஜிக் தான். அதாவது டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸு அதில் பாய்ஸ் எவ்வளவு அதை எழுதிட்டு அதோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம். அவ்வளோதான், இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது பாய்ஸ் எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 980. டோட்டல் எவ்வளவு? டோட்டலாக 1400. பர்சன்டேஜில் எழுதுனா என்ன செய்வீங்க? டிவிஷன் ஃபார்மில் இருக்கும்போது, ஃப்ராக்ஷனில் இருக்கும்போது இன்ட்டு 100 போடுவீங்க. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். இது எப்படி பண்ணுவீங்க? 7 டைம்ஸ், இங்கே 4 டைம்ஸ், 9 டைம்ஸ் 0. இப்போது 7 டைம்ஸ் 7 0. இப்போது 70. அப்போ பாய்ஸ் பர்சன்டேஜ் என்ன? 70. தட்ஸ் ஆல். 5th question is 0.5252 is dash percentage. நான் ஆன்சர் தெரியும். 52.52 பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. என்ன சொல்லியிருக்காங்க? 0.5252 is equal to x percentageன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸை இந்த பக்கம் வச்சுக்கலாம், நம்பர் இந்த சைடு எழுதிக்கலாம். x percentage is equal to 0.5252. x percentageனா நம்ம எப்படி எழுதுவோம்? x by 100. 0.5252. இப்போ 100 அந்த சைடு கொண்டு போகலாம். 0.5252 into 100. டிவிஷனோட இந்த சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷனில் வரும் 100. இப்போ மல்டிப்ளை பண்ணால் நம்ம எப்படி எழுதுவோம்? 52.52ன்னு வரும் வேல்யூ. 100னால 2 பாயிண்ட் இந்த சைடில் வந்து நம்ம பாயிண்ட் வைக்கிறோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 52.52. சில்ட்ரன், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.